அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அன்னலட்சுமி. நான் தூத்துக்குடி தான். இந்த பதிவு யாருக்கான பதிவுன்னா அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு. இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி தேவையற்ற விமர்சனங்களை அக்கா அடுக்கடுக்காக வச்சாங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். கட்டாயம் பதில் சொல்வேன். ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கண்டனத்துக்குரிய வார்த்தை. அக்கா என்ன சொன்னீங்க, சீமான் அவர்கள் நாவடைக்கு பேசணும்னு. நாவடைக்கு பேசுகிறத பற்றி திமுக சொல்லக்கூடாதுக்கா. ஏன்னா முழுமையாக கீழ்த்தரமான பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக கட்சி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மேடை பேச்சுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கட்சிக்காரங்க அவருடைய பேச்சை எடுத்தாலே வெறும் கீழ்த்தனமான ஒரு பேச்சாக தான் இருக்கும். முகம் சுளிக்கக்கூடிய பேச்சாக தான் இருக்கும். இப்படி பல பேர் பல அமைச்சர்கள் உங்கள் திமுகவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் நாவடைக்கு பேசுங்க, எங்கள் அண்ணன் நாவடைக்கு பேசணும்னு கிடையாது. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் இன்னும் பயன்படுத்தாதீங்க, சரிங்களாக்கா? திருப்பி என்ன கேட்டீங்க, இலங்கையில் இருந்து அவருக்கு பணம் வருது, இலங்கையின் பேரை சொல்லி அவர் பணம் சம்பாதிக்காருங்களா? எங்களுக்கு பணம் எப்படி வருது, நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் எப்படி சந்திக்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும். அதை நான் திருப்பி நாங்கள் நிரூபிக்கணும்னுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ரைடு விடுங்க, நாங்கள் எதுக்குமே துணிஞ்சவங்க தான். ரைடு விட வேண்டியதானே, நீங்கள் ஆளுங்கன்ற கட்சி, ரைடு விடுங்க, எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லி வெளியிடுங்க. நீங்கள் உங்களுக்கு முடியாது. ஏன்னா நாங்கள் உண்மையும் நேர்மையாக மக்களிடம் இருந்து தான் பணம் வாங்கி நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுட்டு இருக்கோங்கிறது மக்களுக்கும் தெரியும். அதே இது திமுக தேர்தலை எப்படி சந்திக்குது? முக்கியமாக அக்கா கீதா ஜீவன் அவர்கள் தூத்துக்குடியில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் எப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வரலாறு நான் சொல்லட்டுமாக்கா? நானும் தூத்துக்குடி தான். ஐயா பெரியசாமி உங்கள் அப்பா இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் லஞ்சம், ஊழல், மணல் திருட்டு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இது எல்லாம் எங்கெங்கே நடந்துச்சு, எப்படிலாம் நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்க, அந்த பணத்தை எப்படிலாம் அரசியலில் நீங்கள் ஈடுபடுத்தினீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கக்கா. நீங்கள் எங்கேருந்து பணம் வருதுங்காது. நீங்கள் உங்கள் முதுகில் உள்ள அழுக்க முதல்ல பாருங்கக்கா. நம்மகிட்ட எப்படி பணம் வருது? நீங்களும் உங்கள் தம்பியும் கோடியாக எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறீங்கல்ல, அந்த பணம் எப்படிக்கா வந்துச்சு? நீங்கள் இப்போ அமைச்சராக இருக்கீங்க. அமைச்சராக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோக்கா சம்பளம்? மாத சம்பளம் எவ்வளோக்கா? உங்கள் தம்பி மேயருக்கு எவ்வளோக்கா சம்பளம்? நீங்கள் இவ்வளோ சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் இங்கே தூத்துக்குடியில் 2 பள்ளிக்கூடமும் குறுக்கு சாலையில் 2 கல்லூரியும் கட்டிட்டீங்களோ? தனியாராக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் பெருமளவில் 2 கல்லூரி 2 பள்ளிக்கூடத்தை நிறுவி வச்சுருக்கீங்க. நீங்கள் லஞ்சம், ஊழல், பணம் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கீங்க. அந்த கேள்வியில் நீங்கள் கேட்காதீங்கக்கா, சரிங்களா? அடுத்து என்ன கேட்டீங்க, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கே தகுதியற்றவரா? அதை நீங்கள் சொல்லலாமாக்கா? உங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறு, உங்கள் ஐயா கருணாநிதி, உங்கள் தலைவருடைய கருணாநிதியோட வரலாறு தெரியுமா? அந்த ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டிலேயே உங்கள் தலைவர் கருணாநிதியோட வரலாறு புட்டு வச்சாங்க. அந்த பாட்டை பாடினது நாங்கள் கிடையாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை பாடினது, இசையமைச்சது எல்லாமே வேறு. அந்த பாட்டை திருப்பி எடுத்து எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் பேசணுன்னா அவங்கள நீங்கள் கைது பண்ணீங்கல்ல. மிரட்டல் விடுறீங்களா? யாரை நீங்கள் மிரட்டுறீங்க? அதனால் நீங்கள் இந்த மிரட்டல், உருட்டல் இதெல்லாம் வைக்காதீங்க. இந்த தகுதியற்றவர்னு சொல்கிறீங்க தெரியுமா தலைவராக இருக்க, அதை உங்களுடைய தலைவருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஐயா பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது எப்படி இந்த தலைமை, இந்த உங்கள் திமுக கட்சி இருந்ததுன்னும், அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த கட்சியும் சரி இந்த தமிழ்நாடும் சரி எப்படி நாசமாக பாழா போனது என்றும் நீங்களே உங்கள் வரலாறை திரும்பி பாருங்கள். புரியுதுங்களாக்கா? அதனால யார் தகுதி உள்ளவங்க, யார் தகுதி இல்லாதவங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா தகுதி இல்லாத ஒரு தலைவர்னா அது திமுக தலைவர் ஐயா கருணாநிதி தான், தத்தி ஸ்டாலின் தான். அதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நீங்கள் நின்று செவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? தகுதி யாருக்கு இருக்குது இல்லைன்னு. பணத்தை மட்டுமே நம்பி தேர்தலில் நிற்கக்கூடிய நீங்கள் தகுதியை பற்றி பேசாதீங்க, சரிங்களாக்கா? பச்சவந்தி போல் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல. யார் பச்சவந்தி போல் பேசுகிறாரு? நடைமுறையிலே செயல்படுத்த முடியாத விஷயங்களை மேடையில் பேசுகிறாருங்கிற. எது நடைமுறையில் செயல்படுத்த முடியாதுக்கா? நீங்கள் போன தேர்தல் அறிக்கையில் உங்கள் அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்தால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடையை அடைப்போம், இளம் விதவைகள் உருவாவது தடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அது சாத்தியப்படுத்த முடியும் சொல்லி சொன்னாங்களா இல்லை முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களா?
அதே போல் நாங்கள் என்ன சொல்கிறோம், இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாமே நாங்கள் அடைத்து விட்டு பணங்களுக்கும் தென்னங்களுக்கும் உள்ள அனுமதியை வழங்க கொண்டிருக்கோம். அப்போ அதை தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் இங்கே மேம்படுத்துகிறோம். எங்கள்கிட்டயா நீங்கள் வந்து ஒரு செயல்படுத்த முடியாத இதை அண்ணன் பேசுகிறாரு. இங்கே 2016 நீ தேர்தல் அறிக்கை தான் நீங்களாம் வைப்பீங்க, தேர்தல் வரைவு எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் செயல்படுத்தினால் இந்த தமிழ்நாட்டை சீர்மிகு வளமிகு நாடாக மாற்றலாம் சொல்லி ஒரு அறிவாய்ந்த ஒரு ஆயுதத்தை கருத்தியலாக கொண்டு தேர்தல் வரைவை கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணன். அதை பல இதை நீங்கள் காப்பி பண்ணி தான் நீங்களே செயல்படுத்திகிட்டு இருக்கீங்கக்கா. தமிழர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்களாம் அதை பேசாதீங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நான் இருக்கேன், புரியுதுங்களா? நீங்கள் அப்படி பேசணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, கருத்தியெல்லாம் மோதி பார்ப்போம். நீங்கள் யார், உங்கள் அப்பா பெரியசாமி எங்கெங்கெல்லாம் ஊழல் செஞ்சீங்க, இந்த முக்காணி நம்ம மணல்மேடு இருக்குது தெரியுமா, அது எங்கெங்கே கப்பலில் ஏற்றி விட்டீங்க, எவ்வளோ லஞ்சம் வாங்கினீங்க, எங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து எல்லாமே இருக்குக்கா. அதனால் நீங்கள் முதல்ல நாவடைக்கு பேசுங்க. எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் கட்சி நிர்வாகிகள் ஏன் உங்கள் தலைவருக்கு கூட தகுதி கிடையாது. ஏன்னா பணத்தை மட்டுமே நம்பி செயல்படுற நீங்கள் எங்கே கருத்தியலை கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் எங்கே? அதனால் இனிமேல் பேசும்போது யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பேசுங்கக்கா. அப்படி கருத்தியெல்லாம் மோதணும்னா வாங்க, நானும் தூத்துக்குடி தான், நீங்களும் தூத்துக்குடி தான், ஒரு மேடை போட்டு பேசிடுவோம். யார் ஊழல் லஞ்சம் போட்டு கொளுத்து இங்கே தூத்துக்குடி மண்ணில் நாசமாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய ஊழல் பட்டியலையும் நான் வெளியிட தயார். சரியாக்கா? இனிமேல் எங்கள் தலைவரை பற்றி, எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்களை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க.